strength to face challenges, wisdom to make good choices, and compassion to care for others. May they grow in grace and kindness, becoming beacons of light in this world. May they be blessed with your spirit to discern the right from the wrong and be a source of blessing to their family. We make this prayer to Christ our Lord, especially placing these children at the feet of our Master and say, Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. May Almighty God bless these children, in the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. இயேசுவில் பிரியமான இரண்டு சகோதர சகோதரிகளே, இன்று மாசில்லா குழந்தைகளுடைய நாளை திருச்சபையானது நினைவு கூறுகிறது. இன்றைய திருப்பலியானது ஜோனாஸ் உடைய 70வது பிறந்த நாளை காலம் இவருக்கு இறைவன் உடல் ஆரோக்கியம் தர வேண்டும் என்று நன்றி வழியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். பனுவேல் நாட்டு குடும்பத்தால் நன்றி வழி ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் மரித்தான்மாக்களுக்கான திருப்பலி மேரி ரோசரி, சி லூயிசா, PM அருள்ராஜ், A வின்சென்ட், ஜெயநாயகி ஆன்மாக்கள் இத்தனை பாற்றடைய வேண்டி இவ்வழியானது கொடுக்கப்படுகின்றது. ஈஸ்வரனாவது சகோதர சகோதரிகளே, இன்று மாசில்லா குழந்தைகளின் திருநாள். இன்று நம்மை பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக கொண்டாடுவோம். இறைவன் நீங்கள் அனைவரையும் பேணி பாதுகாத்து அன்புடன் வழிநடத்தவும், விசேஷமாக பல்வேறு நிலைகளில் குழந்தைகள் அவதிப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள்.
சில சமயத்தில் இந்த குழந்தைகள் ஆய்வில் இருக்கின்ற பொழுது அறுவை சிகிச்சையோடு அல்லது சிசு கொலையும் மேற்கொள்கின்ற நிலைகளும் உண்டு. எனவே விசேஷமாக திருப்பலியில் அனைத்து நம்முடைய குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக ஆன்ம வாழ்வுக்காக வேண்டும். சகோதர சகோதரிகளின் தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நாம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வராக. ஆமென். தேவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. வாழ்த்துகிறோமே, போற்றுகிறோமே, நன்றி கூறுகிறோம். நிகரில் அரசே, தேவ தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. இறை செம்மறியே, இறை மகனே நீ, மீட்பர் இயேசுவே, அருள் புரிவீரே, எம்மை ஆள்பவரே, தூயவர்
சொல்லிலும் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்த உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யர் ஆக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வேடர் கண்ணில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிறாவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மை மூடப்போது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். பல்லவி. வேடர் கை நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை முழுகடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். பல்லவி. வேடர் கை நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணின்று அருந்து நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே.
புனித மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 18 முடிய. ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயது அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான எனது சகோதர சகோதரிகளே, இன்று மாசில்லா குழந்தைகளுடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். கருவிலேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிசுக்கள் அழிக்கப்படுகின்றன. அதையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். மேலும் மோயிசன் பிறந்தபோது கூட பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், பார்வோன் ஆண் மகன்களை, யூத பிள்ளைகளுடைய ஆண் மகன்களை கொன்று குவித்தான். இந்த நிகழ்வுகளை நாம் இன்று நினைத்து பார்க்கும் பொழுது மாசற்ற ஆண்டவருடைய இரத்தத்தால் நாம் மீட்கப்படுகிறோம் என்பதை இந்த திருநாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியார்களாக தங்களுடைய வாழ்வை கொடுத்தது ஆண்டவர் கல்வாரியிலே தன்னுடைய மாசற்ற இரத்தத்தால் நம்மை மீட்கப் போவதை முன்னடையாளமாக நமக்கு நினைவுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருநாள் நமக்கு இருவகையான உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. அச்சச்சோ, மாசில்லா குழந்தைகளை கொன்று குவித்தான் ஏரோது என்று நாம் ஒரு வகையிலே நாம் சொல்லுகிறோம். இன்னொரு வகையிலே நாம் இந்த குழந்தைகளால் இயேசு ஆண்டவர் காப்பாற்றப்பட்டார் என்று நாம் உணர்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை இந்த நாள் இன்னோசன்ஸ் நாள் என்று சொல்லுவார்கள். ஒரு முறை அப்படிதான் தந்தை வீட்டில் இருக்கிறாரு. இந்த லோன் கட்ட வரோம், லோன் வாங்க தண்டல் வாங்க வரோம் இல்லைங்களா, தண்டல்காரன். அப்போ வந்துட்டு அப்பா வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு கதவு தட்டி கேட்குறான். அப்போ அந்த அப்பா சொல்கிறார் அந்த குழந்தைகிட்ட, நீ போயிட்டு அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை வந்துட்டு எங்கள் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிச்சான். இன்னோசன்ஸ், குழந்தைகள்லாம் ரொம்ப இன்னோசன்ஸ். அதே போன்று ஒரு தாத்தா தினமும் அவர் கோயிலுக்கு வருவார். கோயிலுக்கு வந்தாருன்னா முதல் ரோட்லேயே உட்காந்து என்ன பண்ணுவார், நீங்கள் எல்லாம் யாரும் தூங்குறதில்ல, தூங்க விடுறதில்ல. நான் அந்த தாத்தா வந்து கொஞ்சம் டயர்டாக அப்படியே வந்து உட்காந்து அப்படியே சாமியில் புஸ்தகம் வைக்க ஆரம்பித்தோடனே தூங்கிடுவார். ஃபாதருக்கு ஒரே டிஸ்கரேஜ்மெண்ட், எப்படியாவது இந்த தாத்தாவை எழுப்பி விடணும் சொல்லிட்டு அவங்க பேரனை கூட எப்பவுமே டெய்லி அந்த பேரனை கூப்பிட்டு வருவார் பூசைக்கு. அந்த பேரனை கூப்பிட்டு நான் உனக்கு
50 கொடுக்குறேன், உங்கள் தாத்தா தூங்கினார்னா என்ன பண்ண எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் பூசியில் அதே மாதிரி வந்து அவங்க தாத்தா வந்து அப்படியே தூங்க ஆரம்பித்தார். சாமியார் பிரசங்க ஆரம்பித்தோம். என்னடா இது பையனை நம்ம 50 rupees கொடுத்து எழுப்பிவிட சொன்னோம், அவன் எழுப்பி விடாமல் அவன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பூசை முடிஞ்சு ஃபாதருக்கு இருக்கோம் கூப்பிட்டு, டேய் 50 rupees கொடுத்தல கரெக்டாக வேலையை செஞ்சியா, உங்கள் தாத்தா எழுப்பி விட்டியா? இல்லைப்பா, அதை நான் வரும்போது எங்கள் தாத்தா 100 rupees கொடுத்து கூப்பிட்டுட்டாரு. அப்போ குழந்தைகள் ரொம்ப இன்னோசன்ட் இல்லைங்களா? மாசில்லா குழந்தைகள் நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த மாசில்லா குழந்தைகள் நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன. ஆனால் இந்த நாளிலே நாம் நினைவு கூறும் பொழுது இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். சமுதாயத்திலே எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய வாழ்விலே பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறார். பெற்றோர்களால், சமுதாயத்தால், பல்வேறு நிலைகளிலே இந்த குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை கொல்ல முயற்சித்த ஏரோது யார் என்று நாம் இன்று நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சி புரிந்த ஒரு ஏனென்றால் தன் சொந்த தம்பியை கொன்றவன், தன்னுடைய மனைவியை கொன்றவன், சந்தேகத்தால் தன்னுடைய மனைவியை கொன்றவன் மற்றும் அவருடைய இரு பிரதர் இன் லாஸ் என்ன சொல்லுவாங்க, அச்சனமாக அவர்களையும் கொன்றவன், ஒரு பெரும் கொடுங்கால் ஆட்சி புரிந்தவர். யாரெல்லாம் ரோமா அரசுக்கும் அவனுடைய அரசுக்கும் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்களோ அவர்களை கொன்று குவித்தார். இவன் யூத அரசன் அல்ல, தாவீது குலத்திலிருந்து வந்த அரசன் அல்ல. எடுமைட்டுனா நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. எடுமை அரப் இவர்களுக்கு பிறந்த மகன் இவன் யூத அரசன் அல்ல. அதனால எப்பவுமே அவனுக்கு ஒரு பயம். ஏனென்றால் இறைவாக்கினர் என்ன சொல்றாங்க, தாவீது குலத்திலிருந்து தான் அரசர் உங்களுக்கு தோன்றுவார் என்று. அந்த இறைவாக்கு குறைந்தபடியே இயேசுவானவர் பிறந்திருக்கிறார். ஞானிகள் வந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அவனுக்கு இன்னும் பயம் அதிகமாகிவிட்டது. எனக்கு போட்டியாக உண்மையான லெஜிட்டிமேட் அரசர் யூத குலத்திலிருந்து தோன்றிவிட்டாரா, அவர் எப்படியாவது நான் பிரிந்து கட்ட வேண்டும். பாருங்க, ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு இந்த மாசில்லா குழந்தைகள் தங்களை மறைசாட்சியராக கொடுத்தார்கள் என்றால், கல்வாரியிலே ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். இதைதான் நமக்கு நினைவுறுத்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டங்களிலே நாம் இந்த மாடர்ன் உலகத்திலே எல்லாம் சரி என்று நாம் நினைக்கிறோம். எது தவறு, எது உண்மை, எது சரியாக நாம் செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மாறி எல்லாம் ஃப்ளூயிட்னா எல்லாமே சரி, எது செய்தாலும் அதற்கு நாம் ஒரு காரணத்தை சொல்லிவிடுகிறோம். குறிப்பாக அபார்ஷன் இந்த நமது நாட்டிலே மிக குறைவு என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்தியாவிலே தான் அதிக சிசுக்கள் கொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக பெண் சிசுக்கள் கருவிலே அழைக்கப்படுகிறார்கள். நம்ம ஜபத்தோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு நாம் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே இந்த குழந்தைகள் கடவுளால் கொடுக்கப்படுகின்ற குழந்தைகள் இந்த உலகிலே பிறந்து அவர்களும் இந்த உலகிலே வாழ உரிமைகளை அவர்கள் பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம் என்று நம்முடைய கிராண்ட் சில்ட்ரன், நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அவர்களை ஆசீர்வதிப்போம். வீட்டுக்கு போல சிலுவை போட்டு அவங்கள ஆசீர்வாதம் கொடுங்க, அவங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே இந்த கருத்துக்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் புறமும் கலை
உமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஆற்றல் வளரும் அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியார் பருவத்தினரை உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீர் பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மீறி எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வில் வாயிலாக உமது மாட்சிமையின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே தானவை மீதுள்ள அன்பு நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அறையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் நடுவுலம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குணம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம்.
பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு கொடுக்கிறோம். உன் திருமணின்ற நமக்கு ஊழியம் புரிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே வாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உடைமைகளை தூயாமையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் ஜோசப் சுசைநாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவையத்தில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனிதிமான், புனித திருத்துவதர்கள் என்று நாங்கள் நினைவு கூறும் மாசில்லா குழந்தைகள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, ஓயாமையாய் எல்லா ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அது
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தல்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்துவிடும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செந்தரி, இது உலகின் பாவங்களை போக்குவதற்கு. செந்தரியின் விருந்துக்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் நீர் பட்டியலில் செய்த பிறர் அன்போ தொடரும். உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாயிட உள்ளங்களும் முழு அண்டைகளையும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்தல்களில் மாற்றம் பெறுவனவாக. ஜூப்ளி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திரு பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும்
ஆதியிலும் எங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் உம் திருநாளை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணகர்கள் முடிவு சூட்டப் பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்று உம் நம்பிக்கையாளராகி எங்களுக்கு மீட்பின் நிறைவாய் வழங்கியீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. குழந்தைகள் அனைவரும் இங்கே உணர வேண்டும். இறைவன் ஜெபிப்போம். பரிசுத்தார் பாடலை பாடி இப்பொழுது ஆவியானவரை நம் மத்தியில் உணர்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இன்று வாழும் இறைவனின் திருமகனை கால எல்லைக்குள் குழந்தையாயிருக்க நீ திருவுளம் கொண்டு அந்த பருவத்திற்குரிய மாசற்று தன்மையை அன்பு செய்து உம்மிடம் வந்த குழந்தைகளை அன்புடன் அரவணைத்து ஆசீர்வதித்தீர். இன்றும் திருமுன் நிற்கும்
இக்குழந்தைகள் மீது உதாசியை பொழிந்தருளும். வயதிலும் ஞானத்திலும் அருளிலும் இக்குழந்தைகள் வளர்ந்து உமக்கு என்றென்றும் ஊழியம் செய்ய அருள்தார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அருளுக்கு எங்கள் பிதாவே, குழந்தைகள் எல்லாம் அன்பின் அன்னையின் பாதத்தில் சமர்ப்பித்து எழுதாக வேண்டும். அருள் நிறைந்த வழியை வாழ்வு ஆண்டவரை என்று ஆசிரியப்பள்ளி எல்லாம் நிறைவில் தந்தை மகன் தூய ஆவியார் வாசிப்பதாக.